ம் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனை வணங்கி கொண்டு இந்த அரும்பெரும் காவியத்தை நமக்கு தந்தருளிய சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானையும் வணங்கி கொண்டு நாம் பெரிய புராணத்துக்குள்ளே செல்லலாம். கடந்த 3 வாரங்களாக திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பை திருநாவுக்கரசு என்ற பெயரே சிவபெருமானாலே வழங்கப்பட்டது. மருள் நீக்கியார் என்பது அவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர். ஆனால் சிவபெருமான் அவருடைய இனிமையான பாடல்களை கேட்டு பதிகத்தை கேட்டு நாவுக்கரசு என்னும் பெயர் மன்னுக இவ்வுலகில் என்று அருள் செய்தார். அந்த வகையிலே அவர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லப்படுகிறது. திருமுனைப்பாடி நாட்டினுடைய சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது திருநாவுக்கரசரும் ஆளாள சுந்தரராகிய நம்பி ஆரூரரும் பிறந்த நாடு என்பதனாலே அது உயர்வு பெற்றது என்று 10 பாடல்களிலே திருமுனைப்பாடி நாட்டை பற்றி சேக்கிழார் உயர்வாக சொல்லுகிறார். அந்த நாட்டிலே திரு ஆமூர் என்கின்ற சைவ நெறியிலே நிலைத்து நிற்கின்ற பெரியோர்கள் வாழ்கின்ற திரு ஆமூர் என்ற ஊர். அந்த ஊரிலே சைவ நெறியிலே நின்று மனையறம் காக்கின்ற நிலையிலே விருந்தோம்பல் செய்து சிவநெறியிலே பாரம்பரியமாக வழி வழியாக சைவ குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பம் நாவுக்கரசருடைய தந்தையாகிய புகழனார் தோன்றிய அந்த குடும்பம். அவர்கள் வேளாண் குலத்திலே குறுக்கையர் குடி என்ற குடிமரபிலே தோன்றியவர் புகழனார். அவருடைய அந்த உயர்வான பண்புக்கு இணையாக அவர் மனதிற்கு இனியதாகிய மாதினியார் என்ற பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார்கள். மிக்க மனையறம் புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் என்று சேக்கிழார் அவரை புகழ்ந்து சொல்லுகிறார். அவர்கள் இருவருடைய இல்லறத்தின் பயனாக முதலாவதாக திகழ வரும் திரு அணைய திலகவதியார் என்ற பெண் குழந்தை அவர்களுக்கு முதலாவதாக பிறந்தது. அதன் பிறகு சில முறையாண்டு, இந்த சில முறையாண்டு என்பது 2 ஆண்டுகள் என்று பெரியோர்கள் உரைவகுக்கிறார்கள். சில முறையாண்டு கழித்த பிறகு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மருள்கள் நீங்கவும் அடியார்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் நீங்கி சைவ நெறி மேம்பாடு அடையவும் தொண்டு நெறி உலகத்திலே சிறப்புற்று வாழவும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். திருநாவுக்கரசர் என்று நாம் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த அவருடைய மருள் நீக்கியார் 2 ஆண்டுகள் கழித்து பிறந்தார். அவர் 3 ஆண்டுகள் வரை குழந்தைகளுக்கான அந்த இனிய விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினார். 3 ஆண்டு கழித்த பிறகு அவருக்கு மயிர் நீக்கம், அவர் ஏதாவது முடியெடுத்து காது ஊத்துதல் என்று நம்ம சொல்கின்ற அந்த சடங்குகளை எல்லாம் செய்து அவருக்கு கலை பயில தொடங்குவித்தார். அவருக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய படிப்பினை தொடங்குவித்தார்கள். அவர் அது முதற்கொண்டு பல கலைகளையும் பல நூல்களையும் கற்று வந்தார். முந்து முறைமையினால் பயின்று முதிர என்று சேக்கிழார் பெருமான் அதை சொல்கிறார். ஏற்கனவே பல பிறவிகளிலே அவர் படித்த படிப்பு பெற்ற அறிவு இப்பொழுது இங்கே மீண்டும் அவரிடத்திலே முகிழ்த்து அதோடு சேர்த்து இப்பொழுதும் அவர் படித்து வருகிறார். அறிவு எதிரும் வகை மைந்தனார் மறு ஒழித்த இளம் பிறை போல் வளர்கின்றார். எப்படி நிலவானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக ஆகின்றதோ அப்படி அவர் முழு நிலவாக திளங்கினார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது திலகவதியாருக்கு 12 வயதாகியது. 6-2 12 வயதாகியது. ஆகவே அவருக்கு திருமண பருவம் எய்தி திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலே அங்கே கலிப்பகையார் என்பவர், அவர் அதே வேளாண் குலத்தை சார்ந்தவர், குறுக்கையர் குடியை சார்ந்தவர்.
அவர் மிகச்சிறந்த அவரும் பெரிய சிவத்தொண்டர். மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய் அடிமை விரும்பும் உடையார் என்று சொல்லுகிறார். அப்படி சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு பூண்ட அந்த கலிப்பகையார் என்பவர் இந்த திலகவதியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி பெற்றோர்களையும் மற்றவர்களையும் அனுப்பினார். அவர்களும் வந்து மனம் பேசினர். புகழனார் அவருடைய தன்மையையும் நினைந்து, அவர் வேளாளராக இருந்தாலும் அரசனுடைய படையை நடத்தி செல்லுகின்ற தளபதி என்கின்ற பொறுப்பிலையும் அவர் இருந்தார். இது பண்டைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. வேளாளர்கள் அரசனுக்கு படைக்காவலர்களாக படைத்தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அரசனுடைய படையை தாங்கி செல்கின்ற அந்த பொறுப்பினையும் அவர் ஏற்றிருக்கிறார். இரண்டு குடும்பத்தாரும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குணநலங்கள் குடிநலன்கள் ஒத்த அந்தஸ்து இவைகளெல்லாம் பேசி திருமணம் செய்து கொடுப்பதென அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள். அந்த வகையிலே திலகவதியாருக்கும் கலிப்பகையாருக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயம் செய்து தேதி நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான மணவிழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த இடையிலே நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு வடபுலத்திலே ஒரு மாறு ஏற்க, அங்கு வடபுலத்தில் இருந்த வடக்கு திசையிலிருந்து அவனுக்கு எதிரிகள் வர அவர்களோடு சண்டை செய்வதற்காக கலிப்பகையார் போர் நடத்த சென்று விட்டார். போர் நடத்த சென்றவர் அங்கு பல மாதங்கள் ஆகியது. போர் உடனே முடிவடையல. போர் முடிவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டது. அவர் வேந்தற்கு உற்றுழி வினைமேல் வெஞ்சமரின் விடை கொண்டு ராஜாவுக்காக சண்டை செய்வதற்கு அவர் வடபுலத்திற்கு சென்றபோது இங்கே புகழனார் காலத்தின் கட்டாயம் அவருடைய வினை முடிந்தது. அவருடைய உரிய காலம் வந்து அவர் இறந்து போனார். திலகவதியாருடைய தந்தையாகிய புகழனார் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவியாகிய மாதினியாரும் உடன் இறந்தார். இதை பற்றி நம்ம போன வாரம் பேசணும். அந்த காலத்தினுடைய வரலாறு, அந்த சதி என்று சொல்லக்கூடிய கணவனுடன் உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற அந்த வழக்கம்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் சேக்கிழார் அவ்வாறு எதுவும் அவருடைய பாடலில் குறிப்பிடலை. பெற்றிமையால் உடனென்றும் பிரியாத உலகு எய்தும் கற்பு நெறி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார் என்று குறிப்பிடுகிறார். எப்படி இதானார் என்று சொல்லவில்லை. நம்ம அதை சென்ற வாரம் நம்ம நிகழ்வில் நம்ம அதை பற்றி பேசணும். ஆகவே புகழனாரும் இறந்து போனார். தாயாராகிய மாதினியாரும் இறந்து போனார். இப்போ இவங்க இரண்டு பேரும் இறந்து போனதுனால திலகவதியாரும் தம்பியாகிய மருள்நீக்கியார் இவர்கள் இரண்டு பேரும் மட்டும்தான் இப்போ எஞ்சி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த வேதனையுடன் என்ன செய்வது என்று புரியாத மனக்குழப்பத்தில் இருந்த பொழுது அவர்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடன்களை எல்லாம் செய்தார்கள். தம்முடைய கடன் கழித்த பெருவார்த்தை தலம் சாற்ற திருமலர் மேல் திருவனைய திலகவதியார் கேட்டார். இதுக்கு முன்னாடி இவங்களுடைய தந்தை தாயருக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை எல்லாம் செய்கிறார் என்று சொல்கிறார். பெருவானம் அடைந்தவருக்கு செய்கடன்கள் பெருக்கினார். இதனையும் நம்ம போன வாரம் சொன்னோம். இந்த செய்கடன் என்பது ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய அவசியமான நீர்க்கடன் என்று சொல்லுவார்கள். அதாவது இறந்தவுடன் செய்யப்படுவது ஈமக்கடன். அதற்கு பிறகு ஆண்டுதோறும் அந்த இறந்த நாளிலே செய்யப்பட வேண்டியது நீர்க்கடன் என்று இந்த கடனை இரண்டு விதமாக சொல்கிறார்கள். ஈமக்கடன் என்றும் நீர்க்கடன் என்றும் சொல்கிறார்கள். இந்த இரண்டு கடன்களையும் செய்வது என்பது நம்முடைய மரபிலே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை தென்புலத்தார் ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய 5 கடமைகளில் முதலாவது கடமை தென்புலத்தாருக்கு போற்றுவது. தென்புலத்தார் தெய்வம் ஒக்கல் விருந்து தான் என்னும் ஐம்புலன் காத்தல் தலை என்று திருக்குறளிலே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த தென்புல கடமைகளை திருநாவுக்கரசர் செய்தார். இவர்கள் தனித்து இருக்கிறார்கள். சுற்றத்தாருடைய ஆதரவிலே இவர்கள் மிகுந்த ஒரு மனவேதனையுடன் இருக்கின்ற பொழுது வெம்முனை மேல் கலிப்பகையார் வேல்வேந்தன் ஏவ போய் அம்முனையில் பகை முறுக்கி அமருலகம் ஆள்வதற்கு தம்முடைய கடன் கழித்தார். இப்போ சண்டைக்கு போயிருந்த கலிப்பகையார் சண்டையிலே வீர மரணம் அடைந்தார் என்ற செய்தி இவர்களுக்கு கிடைக்கிறது.
செம்மலர் மேல் திரு அணைய திலகவதியார் கேட்டார். அந்த செய்தி திலகவதியாருக்கு சொல்லப்பட்டது. கலிப்பகையாரும் உயிர் நீத்தார். இப்போது நினச்சி பார்த்தாக்க, தந்தை இறந்து போனார், தாய் இறந்து போனால், கணவனாக நிச்சயிக்கப்பட்ட, திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயிக்கப்பட்ட அந்த நபரும் போரிலே இறந்து போனார். இப்போது திலகவதியாருடைய நிலை என்பது நெருப்பில் பட்ட புழு போல் ஆனார். இவர் வேதனையை பார்த்து மருள் நீக்கியாரும் மிக்க வேதனைப்பட்டார். எந்தையும் எம் அணையும் அன்னையும் அவருக்கு எனை கொடுக்க இசைந்தார்க்கு அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் என துணிய. இப்போ திலகவதியார் என்ன செய்தார்? அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு பேசி முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்போது நான் திருமணம் என்று ஒன்று நடந்து தாலி கட்டலை அப்படின்னாலும் நான் அவருக்கு மனைவியானவன், அவருக்கு உடன்பட்டவன். ஆகவே அவர் இறந்து போனார், நானும் இறந்து போவேன் என்று திலகவதியார் முயற்சி செய்தார். அப்போது மருள் நீக்கியார் அவருடைய பாதங்களிலே விழுந்து, நீனும் போய்விட்டால் எனக்கு துணை யார் என்று அவரிடத்திலே விழுந்து கேட்டார். வந்து அவர்தம் அடியினை மேல் மருள் நீக்கியார் விழுந்தார். இப்போ என்ன செய்யறது? மருள் நீக்கியார் சிறு வயதாக இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மாவுக்கு 12 வயது. இப்போ இதெல்லாம் பேசி நம்ம நிச்சயம் பண்ணி ஒரு 14 வயது திலகவதியாருக்கு என்று வைத்து கொண்டால், மருள் நீக்கியாருக்கு 12 வயது. படித்து வருகிறார், பாடசாலையில் படித்து வருகிறார். அதனால நீ இறந்து போனால் நானும் உயிர் வாழ மாட்டேன் என்று தம்பியார் வந்து விழுந்தார். அந்நிலையில் மிக புலம்பி அன்னையை அத்தனும் அகன்ற பின்னையும் நான் உமை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன். இப்போ இவர் சொல்றார், மருள் நீக்கியார், அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, நீனும் போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு யாரு? நானும் உயிர் தரியேன், நானும் போயிடுவேன். என்னை இனி தனி கைவிட்டு ஏகுவீரனில் யானும் முன்னம் உயிர் நீப்பன் என புழிந்து இடரின் அழுந்தினார். அவரு வருத்தப்பட்டார். இப்போ அந்த அம்மாவுடைய நிலை தர்ம சங்கடமாகினது. அதனால சரி உயிர் வாழலாம் என்று திலகவதியார் முடிவு செய்கிறார். அதை தேக்கிழார் அழகாக சொல்லுகிறார். தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா. இப்போ அவருக்கு உயிர் வாழத்தில் ஒன்றும் விருப்பம் இல்லை. ஆனாலும் தம்பி உயிரோடு இருக்கணும், அந்த குலம் வாழ வேண்டும். தம்பி உயிரோடு இருந்தால் தான் அந்த குலம் பெருகும். நாளைக்கு அவர் திருமணம் செய்து அந்த குறுக்கையர் குடியிலே இவர்களுடைய குலம் விளங்க வேண்டும் என்கின்ற போது தம்பி இருக்கணும். தம்பி இருக்கணும்னா தான் இருக்கணும் என்று தான் உயிரை விடுகின்ற அந்த முயற்சியை கைவிட்டு தம்பியர் உளராக வேண்டும் என வைத்த தயா உம்பரணையா உருநினை விளக்கு உயிர் தாங்கி. அப்போது என்ன செய்தாரா? சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி செம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். சேக்கிழார் மிக அழகாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அந்த அம்மா எந்த விதமான அலங்காரங்களும் செய்து கொள்ளவில்லை. திருமணம் நடக்க வேண்டிய வயது, திருமணம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன செய்தாங்க? கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட கைமை நோன்பை அவர்கள் மேற்கொண்டார்கள். கல்யாணமே ஆகலை. கலிப்பகையார் கருப்பா சிவப்பான்னு கூட அவங்க பார்க்கல. எந்த விதமான திருமண உறவுகளும் அவர்களிடத்தில் நடைபெறலை. ஆனாலும் அந்த அம்மா கைமையின் நோன்பை மேற்கொண்டார்கள். அப்போது பொன்மணி நூறு தாங்காது, தங்க ஆபரணங்கள் எதையும் அணியாமல் உலகுக்கெல்லாம் அருள் நூல் தாங்கி. அந்த அம்மாவுக்கு அப்பவே தவ நிலையிலே வந்தார்கள். எல்லோரிடத்திலும் அன்பு செய்கின்ற, எல்லோரிடத்திலும் அருள் செய்கின்ற அந்த நிலையிலே இம்பர் மனை தவம் புரிந்து. இந்த இம்பர் மனை தவம் என்கிறத சேக்கிழார் அழகாக சொல்கிறார். மனை தவம் என்றால் வீட்டிலே இருந்தபடியே செய்கின்ற நோன்பு என்று பெரியோர்கள் குறிப்பெழுதுகிறார்கள். மனையை விட்டு நீங்கி புறம் செல்லாது, வீட்டை விட்டே வெளியில் போகிறதில்லை. வீட்டுக்குள்ளே இருந்த மேனிக்கே நோன்புகள் நோற்றல், பூசைகள் செய்தல், தவங்கள் செய்தல், இப்படி தவமாக கைமை நோன்பு மேற்கொண்டு இருந்த நிலையிலே திலகவதியார் இருந்தார். இதுவரைக்கும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் என்று நினைக்கிறேன்.
இப்போ மாசில் மனத்துயர் ஒழிய மருள் நீக்கியார் நிரம்பி தேச நெறி நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார். இப்போ இது ஒரு பக்கம் நடந்து திலகவதியார் மனை தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருநாவுக்கரசருக்கு ஒரு 14 அல்லது 15 வயது இருக்கலாம். அவர் தர்மங்கள் எல்லாம் செய்தாராம். ஏன்னா படிக்கிறார், ஒரு பக்கம் படிக்கிறார், இன்னொரு பக்கம் நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பம். அதனால காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார். அது பின்னாடி சொன்ன போது காவலர்த்தும் பெரிய தோட்டங்களை வளர்த்தார், குளம் தொட்டார், குளங்களை எல்லாம் வெட்டினார். கடப்பாடு வழுவாமல், இந்த கடப்பாடு வழுவாமல் என்றால் ஈகை நிலையிலே இருக்கக்கூடிய நிற்கும் நன்னெறியில் நேர்மை வழுவாமல் மிக்க நேர்மையோடு தான தர்மங்களை செய்து நாவலருக்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத ஈகை வினை துறை நின்றார் என்று சேக்கிழார் அதை காட்டுகிறார். அப்படி செய்து கொண்டு வந்தவருக்கு ஒரு 1 அல்லது 2 ஆண்டுகள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் சேக்கிழார் தன்னுடைய நூலில் இந்த வயதுகளை பற்றி சொல்லலை. நாம் இது ஒரு கணிப்பு, ஒரு குறிப்பாக நாம் கணக்கிட்டோம்னா இப்படி ஒரு 2 ஆண்டுகள் சென்று இருக்கலாம். திலகவதியார் மனையாரம் புரிந்து மனை தவம் புரிந்து கொண்டு வீட்டிலே இருந்து தம்பிக்கு தேவையானவைகளை செய்து குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார். இவர் மக்களுக்கு தேவையான தான தர்மங்களை எல்லாம் செய்வதோடு கல்வியையும் பயின்று வருகின்றார். இப்படி செய்து வருகின்ற பொழுது இவருக்கு மனதிலே நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறம் துறந்து சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த கொல்லாமை அமன் சமயம் என்பதற்கு இப்படி படிக்கின்ற பொழுது இவர் பல சமயங்களையும் சமய கருத்துக்களையும் பற்றி சிந்திக்கிறார், நூல்களை படிக்கிறார். ஒவ்வொரு சமயத்தினுடைய கோட்பாடு என்ன, அந்த சமயங்கள் காட்டுகின்ற மெய்நெறி என்ன, அவைகளுடைய தன்மைகள் என்ன என்றெல்லாம் சிந்தித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு சமண சமயத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. அந்த சமண சமயம் என்பது கொல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை, நெறியை அது காட்டுகிறது. இது பாரம்பரியமான சைவ குடும்பம். நம்ம அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். இது ஒரு பாரம்பரியமான சைவ குடும்பம். இப்பொழுது அவருக்கு வயது ஒரு 15-16 வயது என்றால் இந்த 15 ஆண்டு காலமும் அவர் சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வந்த ஒரு நிலையில தான் இருந்திருப்பார். ஆனால் இப்போ அவருடைய சிந்தனை என்ன ஆகுது, இந்த சமயங்கள் எல்லாவற்றையும் சமயத்தினுடைய தத்துவ கருத்துக்களை எண்ணுகின்ற பொழுது சமண சமயம் உயர்வானதாக, அதனுடைய கொல்லாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவ கருத்து அவருக்கு பிடித்து போய் அந்த சமண சமயத்தை பற்றி அவர் மிகவும் விருப்பப்பட்டாராம். நல்லாறு தெரிந்து உணர இங்கே நம்பர் அருளாமையினால் அப்படின்னு ஒரு செய்தி சேக்கிழார் மிக அழகாக போடுகிறார். எந்த ஒரு செயலுக்கும் இறைவனுடைய அருள் என்பது இருக்க வேண்டும். இப்போ பெருமான் என்ன செய்கிறார், இதுவும் ஒரு மரக்கருணை. அவரை திரோதான சக்தியினாலே அவருடைய அறிவை பெருமான் மறைக்கிறார். எப்படி மறைக்கிறார்னா, சைவ சமயம் உயர்வானது சிறப்பானது என்பதை 15 வருஷமா பார்த்துட்டு இருந்தவர்களும், ஆனால் இப்போ அவருடைய அறிவுடைய ஒரு மயக்கம், அறிவு மறக்கப்பட்டு சமண சமயம் உயர்வாக அவருடைய மனதிலே அவருக்கு ஒரு பிடித்தம் ஏற்படுகிறது. இதுதான் திரோதான சக்தி என்று சொல்லுவார்கள். இந்த திரோதான சக்தி பின்னாடி அப்புறம் அருள் சக்தியாக மாறி அவருக்கு செந்நெறியை காட்டப்போகிறது. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகி போச்சு, அவருக்கு சமண சமயம் உயர்வாக இருக்கு. சைவ சமயத்திலே ஒழுகி வருகின்ற ஒரு பாரம்பரியமான குடும்பம், அதிலே இருந்து வந்தவர் 15 ஆண்டுகள் சைவ நெறியிலே இருந்தவருக்கு இப்பொழுது சமண சமயம் உயர்வு என்று தோன்றுகிறது. காரணம், திரோதான சக்தியானது அவருடைய அறிவை இறைவனுடைய அந்த மறைப்பாற்றல் மறைத்து ஒன்றை வேறொன்றாக உணருமாறு அவருக்கு செய்கிறது. அதுதான் இங்கே நம்பர் அருளாமையினால்
கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் என்று அதை சொல்லுகிறார். அதுக்கு காரணம் சொல்லுகின்ற போது பெரியோர்கள், அவர் ஏன் அப்படி போனார், இவ்வளவு ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்தவர் என்ன சமண சமயத்தில் எதுக்கு போனார் அப்படிங்கும்போது, அறிவு மயக்கம் விளக்கம் தரப்படுதல் ஆதலால் சமயங்களின் நன்மை படிமுறையை நாடி அறியும் அறிவு உரிய காலத்தில் வராது. இப்போ திரோதான சக்தி அவருக்கு மறைத்ததுனால அவருக்கு அது தெரியலை. அதுக்கு என்ன காரணம், இவ்வாறு அருகாமை முற்பிறவி தவக்குறைவோ அல்லது பக்குவ குறைவோ கர்ம பலனோ, இது எதனால அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அண்மையில் நம்முடைய அன்பர்கள் வட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்தது. இந்த செய்தியை படிக்கும்போது நினைவுக்கு வருது, எப்படி திருநாவுக்கரசருக்கு சமண சமயத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு சைவத்தை விட்டு போனாரோ, அப்படி நம்முடைய அடியார் கூட்டத்திலேயே ஒரு அம்மையார் இருந்தார். அந்த அம்மையார் நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்க. நல்ல அடியார்களை கண்டா விழுந்து வணங்குவார், நல்ல நெற்றி நிறைய திருநீர் பூசியிருந்தார், உருத்திராக்கம் அணிந்திருந்தார், திருவாசகம் முற்றோதல்கள்லாம் மிகச் சிறப்பாக பாடுவார். நல்ல பாடக்கூடிய நல்ல அடியார், நல்ல ஒரு தன்மையில் அந்த அம்மையார் இருந்தாங்க. எல்லா அடியார்கள் கூட்டத்தோடையும் கலந்து பழகுவார். ஒரு நல்ல தன்மையோடு சிவநெறியிலே நல்ல சிறப்பாக ஒரு நிலையில் இருந்தவர். ஆனால் ஒரு 6-7 மாதங்கள் வேறு ஒரு நெறியிலே அவர் சென்று விட்டார். அது எனக்கு தெரியாது. சென்ற மாதம் ஒரு அடியார் கூட்டத்தில் ஒரு முற்றோதல் நினைக்கிறேன், அதில் இது பண்ணும்போது நான் அந்த அம்மையாரை பற்றி கேட்டேன் அன்பர்கள்கிட்ட. அந்த அம்மா இப்போ வருவாங்களே, நல்லா பாடுவாங்களே, அந்த அம்மா எங்கே காணும், இப்போ கொஞ்சம் நாட்களாக காணுமே அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, இல்லை அவங்க இந்த சிவநெறியை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு நெறிக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க ருத்ராட்சம் அணிவதில்லை, திருநீர் பூசுவதில்லை, திருவாசகம்லாம் அவங்க பாடுறதில்லை, திருமுறைகள்லாம் எதுவும் பாடுறதில்லை, முற்றிலும் வேறு ஒரு நெறிக்கு அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ அதனால் நம்மளோட அடியார்கள் கூட்டத்திற்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, நம்ம யாரோடையும் அவங்க இப்போ தொடர்பு கொள்வதே இல்லை, அவங்க வேறொரு நெறிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. செம்மையான ராஜபாட்டையான சிவநெறியை விட்டு அந்த நெறி எவ்வளவு உயர்வு என்பது நமக்கு தெரியலை. ஆனால் இப்படி ஒரு நெறிக்கு சென்று விட்டார்களேங்கும் போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ இந்த அப்பர் அடிகளுடைய இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தான் அந்த அம்மாவும் கிட்டத்தட்ட இப்படி தானே இருக்காங்க. ஏற்கனவே சிவநெறியில் இருந்தவங்க தானே, திருவாசகம் பாடியவர்கள் தானே, திருநீர் பூசியவர்கள் தானே, உருத்திராகம் அணிந்திருந்தவர்கள் தானே. ஆனால் ஏதோ இறைவன் அந்த அம்மாவுக்கு ஒரு மறைப்பு சக்தி, திரோதான சக்தினால அந்த அம்மாவுடைய அறிவை மறைத்து இப்போ அந்த அம்மா வேறொரு நெறியில் போயிட்டு இருக்குதா சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கே பெருமான் கொல்லாமை மறைந்துரும் அமன் சமயத்திற்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். அவர் சமயம் கொல்லாமையை சொல்லுவதனாலே அதில் விருப்பமுடையவராக இருந்த திருநாவுக்கரசர் அந்த மதத்திற்கு சென்றார் என்று. பாடலிபுத்திரம் என்னும் பதியணைந்து அமன் பள்ளி, அங்கே பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடியது தற்பொழுது திருப்பாதிரி புலியூர் என்று சொல்லுகிறோம். அதுக்கு பக்கத்தில் அந்த பாடலிபுத்திரம் என்பது அன்றைக்கு இருந்திருக்கிறது. அது தலைநகரமாகவும் இருந்திருக்கிறது. சமண சமயத்தினுடைய ஒரு கோட்டையாக, சமண சமயத்தினுடைய ஒரு பெரிய நிலைக்களனாக அந்த ஊர் இருந்திருக்கிறது. பழைய சமன் பள்ளிகள் எல்லாம் அங்கே இருந்திருக்கின்றன. அந்த ஊருக்கு அவர் ஆமூரிலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு சென்று அந்த மாடணைந்து வல்லமனர் மனங்கணைந்து மற்றவருக்கு வீடு அறியும் நெறி இதுவே என மெய்போல் தங்களுடன் கூட வரும் உணர்வுகளை குறிவளமும் குழுவினார். அங்கே போய் அவர்களிடத்திலே சமண பள்ளியிலே சேர்ந்தார். அங்கே இருந்தவர்கள் அவருக்கு இதுதான் உண்மை சமயம், இதுதான் வீடு பேர் அளிக்கும், இதுதான் வாழ்க்கையில் உயர்வானது என்று பலவிதமான செய்திகளை எல்லாம் சொல்லி அந்த சமண சமயத்தினுடைய உயர் நூல்களை எல்லாம் அவருக்கு கற்பித்து அவர் அதில் மிக்க ஈடுபாடோடு ஈடுபடும்படியாக அவரை செய்தார்கள் என்று சொல்கிறார். அங்கும் அவரும் அமன் சமயத்து அரும் கலைநூல் ஆணையெல்லாம் பொங்கும் உணர்வு உறப்பயின்றே அந்நெறியில் புலன் சிறப்ப. அவரும் அவ்வளவும் படித்தார். நம்ம அறிந்த வரையில் திருநாவுக்கரசர் தான்
63 நாயன்மார்களில் மிக அதிகமாக படித்தவர் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. எதுவுமே படிக்காத முழு மூடனாக, கல்வி அறிவே இல்லாதவனாக, காலத்தி வேடனாகிய கண்ணப்பன் முற்ற முழுக்க எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்து அறிந்து பெரிய நூல் வல்லாராக இருந்தவர் அப்பரடிகள். இங்கே அப்படி அமன் சமயத்து அருங்கலை நூலானவை ஏற்கனவே படிச்சிருக்காரு. இப்போ அந்த சமண சமயத்தினுடைய நூல்கள் எல்லாவற்றையும் தரமாக படித்தார். பொங்கும் உணர்வு உட்பயின்றே அப்போ அந்நெறியில் புலன் சிறப்பு அந்த சமண சமயத்தினுடைய நூல்களிலே பெரிய அத்தாரிட்டியாகி மற்ற சமண சமயங்களுடைய அறிஞர்கள் எல்லாவற்றையும் வென்று அவர்களுடன் போட்டியிட்டு வென்று சமண சமயத்தை நிறுவுகின்றவராக அவர் ஆனார். துங்க முழு உடல் சமணர் சூழ்ந்து மகிழ்வார் அவருக்கு தங்களின் மேலாம் தர்மசேனர் எனும் பெயர் கொடுத்தார். இப்படி மற்றவர்களையெல்லாம் வென்று இது பண்ணத்தினால அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டத்தை பெயரை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். சொல்லுகின்ற பொழுது ஒரு துங்க முழு உடல் சமணர் இந்த துங்க முழு உடல் சமணர் என்பது சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். துங்க என்று சொன்னால் பெரிய நல்ல பருத்த உடல் உடையவர்கள். முழு உடல் சமணர். சமணர்களில் 2 பிரிவு உண்டு. திகம்பரர், ஸ்வேதாம்பரர் என்று 2 பிரிவுகள் உண்டு. திகம்பரர் என்று சொல்பவர்கள் ஆடை அணியாதவர்கள். திக் என்றால் 4 புறங்கள், திசைகள் என்று சொல்லப்படும். அம்பரம் என்று சொன்னால் ஆடை. திக் அம்பரம் என்று சொன்னால் திக் என்று சொல்ற திசைகளே ஆடையாக. அதனால இவர்கள் தங்களுடைய உடலிலே எந்த விதமான ஆடைகளையும் அணியாமல் முழு நிர்வாணமாக இருப்பார்கள். திசைகளே ஆடைகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு திகம்பரர்கள் என்பது பெயர். இப்படி ஒரு பிரிவினர் சமண சமயத்திற்காக. மற்றொருவர் ஸ்வேதாம்பரர் என்று சொல்லக்கூடியவர்கள். ஸ்வேதம் என்று சொன்னால் வெண்மை, அம்பரம் என்றால் ஆடை. வெண்மையான ஆடையை தங்கள் உடலிலே சுற்றி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் ஸ்வேதாம்பரர் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி திகம்பரர், சேதாம்பரர் என்ற 2 பிரிவிலே இங்கே சேக்கிழார் காட்டுகின்ற பார்க்கின்ற போது அப்பரடிகள் திகம்பரர் என்று சொல்லக்கூடிய உடலிலே ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரிவிலே தான் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஏன்னா இங்கே சொல்லும்போது துங்க முழு உடல் சமணர் சூழ்ந்து மகிழ்வார் அவருக்கு என்று சொல்கிறார். அப்படி உடலிலே ஆடை அணியாத நிர்வாணமாகவே இருக்கக்கூடிய சமணர்கள் அவரை சூழ்ந்து அவரை பாராட்டி தர்மசேனர் என்று கொடுத்தார் என்று சொன்னால் இவரும் அப்படி உடலிலே ஆடை அணியாத திகம்பரராக இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இதுக்கு பின்னாடி வருகின்ற பொழுது அவர் சூளை நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தமக்கை ஆகிய திலகவதியாரை பார்ப்பதற்கு திருவதிகை வருகின்ற பொழுது அங்கே ஒரு குறிப்பு காட்டுகிறார். வெண்புடவை மெய் சூழ்ந்து என்று ஒரு வெள்ளை புடவையை தன் உடலிலே சுற்றி கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆடைகள் இல்லாமல் திகம்பரராகத்தான் திகம்பர சமண சமயத்திலே அப்பரடிகள் திருநாவுக்கரசர் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆய்வுக்குரிய விஷயம். இப்போ அத்துறையினர் மிக்கூர் அமைதியினால் அகலிடத்தில் சித்தநிலை அறியாத தேரரையும் வாதின்கண் உயித்த உணர்வினில் வென்றே உலகின்கண் ஒளியுண்டு வித்தகராய் அமன் சமய தலைமையினில் மேம்பட்டார். அந்த சமண சமயத்துவர்கள் எல்லோவற்றுக்கும் தலைவராகவே அவர் ஆனார். மற்ற சமயத்தவர்களையெல்லாம் வாதிலே வென்றார். இப்போ இந்த நிலையில இவர் பாடலிபுத்திரன் வந்துட்டார். திருவாமூர்லேருந்து பாடலிபுத்திரன் வந்துட்டார். திருவாமூரில் யார் இருக்கா? அப்போ திலகவதியார் மட்டும் தனித்து மனையறம் புரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்தார்? பேராத பாச பிணிப்பொழிய பிஞகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்து அம்மடவார் நீரார் கெடில நெடி நீள்கரையில் நீடு பெறும் சீரார் திருவதிகை வீரட்டானம் சேர்ந்தார். இப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க? அந்த ஊரில் இருந்து என்ன பண்ணுறது? தாய் இல்லை, தந்தை இல்லை, நிச்சயிக்கப்பட்டவன் இல்லை, தம்பிக்காகத்தான் இருந்தார். இப்போ தம்பியும் சமண சமயத்துக்கு போய் பாடலிபுரத்துக்கு போயிட்டான். தனியாக இருந்தவர்கள்
இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம் என்று திருவதிகை என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு வந்து திருத்தொண்டு புரிவதற்கு ஆரம்பித்தார். இந்த திரு அதிகை என்பது சிறப்பான தலம், அட்ட வீரட்ட தலங்களிலே ஒரு முதன்மையானது தலம் அது. அந்த தலத்திலே வந்து ஒரு திருமணம் அமைத்து கொண்டு அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். சென்று திரு வீரட்டானத்து இருந்த செம்பவர குன்றை அடிபணிந்து கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி, சிவச்சின்னம் நம்ம திருவேடம் என்று சொல்லுகிறோம். அந்த திருநீரும் கண்டிகையும் தரித்து சடைமுடியுடன் அவர்கள் அன்று முதல் தாங்கி ஆர்வமுற தன் கையால் துன்று திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். இந்த துன்று என்பது சிவபெருமானுக்காக சிவபெருமானையே நினைந்து செய்யக்கூடிய திருப்பணிகள். இவைகள் எல்லாம் அந்த ஆலயத்திலே இருந்து அவர் செய்து வந்தார். அது எப்படி செய்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் அழகாக காட்டுகிறார். புலர்வதன் முன் திரு அழகு பரிமாறி பனிர் அகன்ற நலம்மலி ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுக்கு இட்டு மலர் கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். விடியற்காலை நேரத்தில் புலர்வதன் முன் திரு அழகு பரிமாறி இதனால தொடப்பத்தினால பெருக்கி புனிறு அகன்ற நலம்மலி ஆண் சாணத்தால் கன்று ஈன்ற பசுவினுடைய சாணத்தை கொண்டு வந்து சாணத்தால் நன்கு திரு மெழுக்கிட்டு சாணத்தினால மெழுகி மலர் கொய்து கொடு வந்து பூக்களை பறித்து வந்து மாலைகள் செய்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள். இந்த வேலைகள் எல்லாம் அந்த அம்மா செய்து வந்தார்கள். நமக்கு தெரியுது இது சரியை தொண்டு. திருப்பணிகள் செய்கின்ற இந்த ஆலயத்திற்கான பணிகளை செய்வது சரியை தொண்டு. இது நம்ம படிக்கின்ற போது நமக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருகிறது. பின்னாடி திருநாவுக்கரசராக வருகின்ற பொழுது அப்பரடிகள் ஒரு பாடல் பாடுகிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தமும் எம்பெருமான் கோயில் புக்கு. இதே வார்த்தை புலர்வதன் முன் அழகிட்டு மெடுக்கும். அப்பரடிகள் தேர்ந்தா அந்த சேக்கிடார் இந்த வார்த்தையை எடுக்கிறார். புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி என்று அந்த சரியை தொண்டா சொல்கிறார். போற்றி சயசையா போற்றி என்று அலைபுணர் செஞ்சடை ஆரூரா என்றே அலரா நில்லே என்று பின்னாடி அப்பரடிகள் பாடப்போகிறார். அப்படி பாடுவதற்கு கண்கண்ட சாட்சியாக இந்த அம்மையார் செய்வதை பார்த்து தான் அவர் அதை நினைவிலே வைத்து பின்னாலே பாடுகிறார் என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இப்படி நாளும் மிக பணி செய்து ஆங்குறைந்து அடையும் நாளில் இப்போ இந்த அம்மா இங்கே வந்துட்டாங்க. அவர் அங்கே பாடலிபுத்திரத்தில் பெரிய சமண சமய தர்மசேனராக இருக்கிறார். இங்கே இந்த அம்மா தொண்டுகள் செய்கிறார்கள். இப்படி ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 15-16 வயதில் திருநாவுக்கரசர் பாடலிபுத்திரம் சேர்ந்து அமனப்பள்ளிக்கு சென்று விட்டார். இந்த அம்மா அவருக்கு 17-18 வயதில் திருவதிகையில் வந்து இந்த தொண்டு செய்ய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இவர்கள் இருவருக்கும் இடையில் எவ்விதமான ஒரு தொடர்பும் இருந்ததாக தெரியலை. இந்த அம்மாவும் அவரை பற்றி கேட்கல, அவரும் இந்த அம்மாவை பற்றி கேட்கல. 50 ஆண்டு காலம் கழித்து இந்த 50 ஆண்டு காலமும் இந்த அம்மா என்ன செய்திருக்கிறார்கள், இந்த தொண்டு செய்கின்ற போதே ஒரு தவம் செய்தார்கள். என்ன தவம்னா பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்தார்கள். வேற அவங்க ஒன்றும் கேட்கல. கேடுனும் அன்பு ஒழுகும் கேள்வினார். சொந்தக்காரனை பற்றி நினைக்கலையாம். சேக்கிழார் அழகாக சொல்றாரு. மாமனை பற்றி, மச்சானை பற்றி, சித்தப்பன் பெரியப்பனை பற்றி. பந்தமும் பாசமும் அற்றார். எந்த விதமான உறவினரோடு எந்த தொடர்புகளும் இல்லை. யார் உறவாக இருந்தார்கள் என்றால் அடியார்கள் இடத்திலே உறவோடு இருந்தாலும். கோளூர் உறவொழுகும் கேண்மையினார் பின் பிறந்தார். அடியாரிடத்துல உறவு வச்சிருந்தாங்க, தன்னுடைய சொந்தக்காரர்களிடத்திலேயோ அவர் எந்த விதமான உறவும் வச்சுக்கலையா. பந்தமும் பாசமும் நீக்கி உன்னே ஒன்று அவங்க மனசில் இருந்ததான். பின்பிறந்தார் கோளூர் தீவினை முந்த பரசமயம் குறித்தற்கு. தன்னோட கூட பிறந்தவன், தனக்கு பின்னாடி பிறந்தவன் ஏதோ ஒரு கெட்ட காலம், அவனுக்கு ஒரு நேரம் சரியில்லை, இப்படி போய் இந்த சமண சமயத்தில் விழுந்துட்டான் அப்படிங்கிறது மட்டும் அவருடைய மனதிலே வேதனையாகிறது. மூணும் மனக்கவலையினால் முற்ற அருண்துயர் உழந்து. அந்த கவலை மட்டும் அவங்க மனசில் வருது. பாக்கி அவங்க யாரை பற்றியும் கவலைப்படலை. அவர்கள் பாட்டு இந்த திருத்தொண்டை செய்து கொண்டிருந்தார்கள்.
தூண்டு தவ விளக்கு அணையார் சுடர் ஒளியின் தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் செய்தனரால். சாமிகிட்ட திருவதியை வீரட்டானர்கிட்ட போய் பூமாலை தொடுத்து அவனை வணங்குகின்ற போதெல்லாம் இந்த விண்ணப்பத்தில், எனக்கு பின்னாடி பிறந்தவன் பரசமய குழியில போய் விழுந்துட்டான்யா, கண்ணு தெரிஞ்சே ஒரு குழின்னு தெரிஞ்சே அந்த குழியில போய் விழுந்துட்டான், அவனை அந்த குழியிலிருந்து நீர் மீட்டு எடுத்து தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை மட்டும் செய்தான். வேற அந்த அம்மா எதுவுமே கேட்கல. தவம் என்று பாயிடுக்கி தலைபறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என. இந்த செய்தியை சொல்லுகிற போது சமணர்களுடைய அந்த தன்மை என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறார். அவர்கள் தவம் என்று பாயிடுக்கி தலைபறித்து நின்று உண்ணும் அவம். சமணர்களுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் இடுப்பில் ஆடையாக கட்டுவதில்லை, ஆனால் மயிர்பீலியை தங்கள் இடுப்பிலே சுற்றி கொள்வார்கள். அப்புறம் தலைபறித்து அவர்கள் தலைமுடியை மழித்து கொள்வதில்லை, ஒவ்வொரு முடியாக தங்கள் கையினாலேயே பறித்து போடுவார்களாம். தலை பறித்து நின்று உழலும். சாப்பிட்றது நம்மளை மாதிரி கீழே உட்கார்ந்து ஒரு முறையாக சாப்பிடுவதில்லை, நின்ற மேனிக்கே கைகளிலே வாங்கி சாப்பிடுவார்கள். பின்னாடி அதை பற்றி ஒரு செய்தி ஒன்று வரும். இதை நான் அண்மையில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்துச்சு. அதாவது நம்மளுடைய நாட்டில் குஜராத்து, ராஜஸ்தான் அந்த பகுதிகளில் இந்த சமண சமயம் அதிகம். அதை பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் அங்கே வாழ்கிறார்கள். நம்ம இந்த மார்வாடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த சமண சமயத்தை கொஞ்சம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு வயதான ஒரு சமண முனிவர் முழு நிர்வாணமாக, ஆடை எதுவும் இல்லாமல் நிர்வாணமாக நின்று தன் கையை உணவு கொடுக்குறார். மற்றவங்க பக்கத்தில் நின்று அப்படியே அவர் கையில் உணவு கொடுக்குறாங்க. அப்படியே நின்ன மேனிக்கே கையிலிருந்து அப்படியே சாப்பிட, ஒரு தட்டு வச்சு ஒழுங்காக உட்காந்து அப்படியெல்லாம் சாப்பிடலை, நின்ன மேனிக்கு அப்படியே சாப்பிடுகிறார்கள். அதை நான் பார்த்தேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. இதை இங்கே சொல்கிறார். தவம் என்று பாயிடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும். அப்படிப்பட்ட ஒரு தர்ம நெறி இல்லாத, முறையான நெறி இல்லாத அவநெறியிலே போய் விழுந்து விட்டான், அவனை வீழாமலே அருளும், அவனை காப்பாற்றி அருளும் என்று பெருமானிடத்திலே போய் கேட்டார். சிவம் ஒன்ற நெறி நின்ற திலகவதியார் பரவு பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார். இந்த பாட்டில் ஒரு அழகு சொல்கிறார். சிவம் ஒன்றும் நெறி அப்படின்னா என்ன? சிவநெறி என்பது நம்மளை பொறுத்தவரையிலையும் தவம் என்பது காட்டிலே சென்று தலைகீழாக நிற்பது என்பது போன்ற கடுமையான அந்த நோன்புகள் நோப்பது சைவத்தில் தவம் என்று சொல்லப்படலை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய படிமுறையிலே சென்று இறைவனை பாடி பணிவது தான் தவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சிவநெறி என்பது சரியை முதலான விதிமுறைகளில் நின்று ஒவ்வொரு படியாக மேலேறி செல்வது தான் சைவ நெறி என்று சொல்லப்படுகிறது. இந்த பாட்டில் ஒரு அழகு சொல்லுகிறார். அவம் என்று பாயிடுக்கி தலைபறித்து நின்று உண்ணும். இது சமணர்களை பற்றி சொல்லுகின்ற, சமணர்களுடைய வாழ்க்கை எப்படி, சமணர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லுகின்ற இது. அடுத்தது, அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என்ன அப்படின்னு இரண்டாவது வரி சொல்கிற போது, அப்பருடைய நிலை முதல் அடி, சமணர்களுடைய நிலை என்ன, சமணர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பது. இரண்டாவது அடி அப்பர் பெருமான திருநாவுக்கரசரை பற்றி சொல்லும்போது அவம் ஒன்று நெறி வீழ்வான், அந்த நெறியல்லாத நெறியினை பற்றி அதில் விழுந்து போய் கிடக்கிற அப்பரடிகளை பற்றி இரண்டாவது வரி சொல்கிறார். மூன்றாவது வரி சிவனரியை பற்றி சொல்கிறார். மூணாவது அடியில் அவரை கரையேற்ற முயலும் அம்மை நிலை, யார்? திலகவதியாரை பற்றி சொல்கிறார். அவம் சிவம் ஒன்று நெறி நின்ற திலகவதியார் அம்மையை பற்றி சொல்கிறார். நான்காவது நெறி வரியில் வருகின்ற பொழுது அதற்குள் செய்யும் இறைவர நிலையும்,
அவனை என்ன செய்யணும் அப்படின்னு பெருமானை விட்டு சொல்ற. தவம் ஒன்றும் பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார். பவம்னா பிறவி. பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார். நம்முடைய பிறவிக்கு காரணமே நம்ம செய்த வினைகள் தான். அந்த வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அவர் திருவுள்ளம் பற்றினார். இப்போ இந்த அம்மா பிரார்த்தனைக்கு இறைவன் மனம் இறங்கினான், அதுதான் திருவுள்ளம் பற்றினார் அப்படின்னு சொல்ல. அவருக்கு அருள் செய்கின்ற அந்த காலம் கனிந்தது. இப்போ அருள் என்பதில் மருள் நம்ம 2 விதமான அருள் செய்யப்படி. ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணைன்னு சொல்லுவாங்க. அறக்கருணை என்பது நேரடியாக அருள் செய்தல். மரக்கருணை என்பது கொஞ்சம் அவங்கள திண்டாட விட்டு ஒரு தண்டனை கொடுத்து அவர்கிட்ட சில கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு அருள் செய்தல். இப்போ பெருமான் இவருக்கு மரக்கருணை புரிவதற்கு இப்போ அருள் கொண்டார். திருவுள்ளம் பற்றுவார். மண்ணு தபோதனியருக்கு கனவின் கண் மழவிடையார். உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆல்வம் என அருளி. இப்போ சிவபெருமான் திருவதிகை வீரட்டானத்து சிவபெருமான் அந்த அம்மையாருடைய தபோதனியார், தபோதனர் அப்படிங்கிறது ஆண்பார், தபோதனியார் என்பது பெண்பார். தவத்தையே தனமாக உடையவர்கள் என்பது பொருள். தபோதனம் என்று சொன்னால் தவத்தையே தனமாக பொருளாக உடையவர்கள். இப்போது தபோதனியார் இந்த அம்மா எத்தனை வருஷமாக இருக்குது? இப்போ 50, 52, 55 வருஷமாக தவத்தில் தானே இருக்குது. நோன்பு நோற்று இறை தொண்டிலேயே தான் இருக்குது. அதனால அதை தபோதனியார் என்று சொல்லுகிறார். அவருடைய கனவின் கண் மழவிடையார் சிவபெருமான் எழுந்தருளி ஒரு குறிப்பு சொல்கிறார். உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ கவலைப்படாத. என்ன காரணம்னா அவனுக்கு அருள் செய்ய. உன் உடன் பிறந்தான் யார்? முன்னமே முனியாகி எமை அடைய தவம் முயன்றான். அவன் ஏற்கனவே ஒரு முனிவராக இருந்தவன், என்னை அடைவதற்காக என்னை நோக்கி தவம் செய்தவன். அந்த தவத்திலே ஒரு தவக்குறைவு, சிறிது குறைவு ஏற்பட்டது, சிறிது பழுது ஏற்பட்டதுனாலே தான் அவனுக்கு இப்பொழுது இந்த பிறவியை கொடுத்து அவனை இது பண்ணியிருக்கோம். அதனுடைய சார்பாகத்தான் அவன் இந்த சமண சமயத்துக்கும் போயிட்டான். சைவ நெறியை விட்டு சமண சமயத்துக்கு போனதும் அந்த தவக்குறைவினாலே ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அதனால அதை மீண்டும் நான் அவனை எடுத்துக்கொள்வேன். எப்படி எடுத்துக்கொள்வேன்னா, சூளை கொடுத்து ஆட்கொள்வோம். அவனுக்கு சூளை நோயை கொடுத்து அதன் மூலமாக நாம் அருள் செய்து ஏற்றுக்கொள்வோம். நீ கவலைப்படாதே என்று திருவதிகை பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி சொல்லுகிறார். பண்டு ஒரு நல்தவத்து பழுதின் அளவு இறைவழுவும் தொண்டரை ஆளத் தொடங்கும் சூளை வேதனை தன்னை கண்தரு நெற்றியர் அருள கடுங்கணல் போல் அடும் கொடிய மண்டு பெறும் சூளை அவர் வயிற்றின் இலை புக்கதால். பெருமான் நெற்றி கண் இருக்கு. அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய அனல் எவ்வளவு கடுமையாக இருக்குமோ அந்த கடுங்கணல் போல் அடும் கொடிய மண்டு பெறும் சூளை, அப்படி அந்த நெருப்பை போன்ற சூளை நோயை பெருமான் திருநாவுக்கரசுடைய வயிற்றிலே புகச் செய்தான் என்கின்று சொல்லுகிறார். அப்படி புகுந்ததினாலே அவர் எப்படி வேதனைப்பட்டார், அதற்கு என்ன செய்தார், மேற்கொண்டு எப்படி அவர் உயிர்ந்தார் என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைக்கு இந்த கேட்கை நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். சிற்றம்பலம். ஐயா